மக்கள் அனைவருக்கும் வணக்கம். எந்த பக்கம் திரும்பினாலும் இங்க கிடைக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்கால கொடுக்கக்கூடிய H1B விசா, அதாவது ஒர்க் பெர்மிட்டுக்கான விசால சும்மா ரூ. 88,00,000 மாத்திருக்காங்க. இதனால ஒரு பெரிய தாக்கத்த ஐடி செக்டார்ல பார்க்க முடியும். நெறைய பேருக்கு அமெரிக்கா போற கனவு இருந்திருக்கும். அந்த கனவை ஏறக்குறைய குழி தோண்டி புதைச்சிருக்காரு ட்ரம்ப். அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட ஆர்டிகல் பார்க்க முடியுது. அது ரொம்பவும் முக்கியமா பாசிட்டிவா குடுத்த மனிதர்களுடைய எண்ணிக்கை மிக மிக குறைவு. அதுல தமிழ்நாட்டுல வேம்பு அவர்கள், ஸ்ரீதர் வேம்பு, ஜோகோ நிறுவனத்துடைய தலைவர் ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுக்குறாரு. அந்த ஸ்டேட்மெண்ட் படிக்கிறத விட, குடுத்த அவர் யாரு? அவர் என்ன? ஏது? இத திட்டுறதுக்கு ஒரு கும்பல். அதுவும் இந்த திமுக கும்பல் இருக்காங்கல்ல, அவங்க ஒரு கும்பல் கிளம்பிட்டானுங்க. அவர் என்ன சொன்னான்றத விட்டுட்டானுங்க. அவர் யாரு? அவர் என்ன? நீலாம் போய் அமெரிக்கால பொழச்சுட்டு வந்துட்ட. அப்படி பண்ற, இப்படி பண்ற. எங்களோட கனவு போச்சே. அதுக்கு காரணம் மோடி. ஒரு ஆரோக்கியமான விஷயத்த நோக்கி போவான்னு பார்த்தா, இத கூட இவங்க வேற ரூட்ல புடிச்சு போயிருந்தானுங்க. இந்த இடத்துல தான் இந்த H1B விசாக்கான விஷயத்த எப்படி பாசிட்டிவா எடுக்குறாங்க அப்படின்றத சொல்ல வேண்டிய தேவை நமக்கு இருக்குது. அது என்ன அப்படின்னா, முதலாவது ஏகப்பட்ட விசா இருக்கு. ஆனா பொதுவா கேட்டகரியா பிரிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டூடண்ட் விசா, அப்புறம் விசிட்டர் விசா, அதுக்கப்புறம் வொர்க்கிங் விசா, அதுக்கப்புறம் இமிகிரேஷன் விசா, அதுக்கப்புறம் இன்வெஸ்டர்ஸ் விசா இப்படின்னு 5ஆ பிரிச்சு அதுல ஏகப்பட்ட வழிகள பிரிச்சிரலாம் அமெரிக்காவுடைய இதோட விசா ப்ராசஸ். அதுல H1B இருக்கு இல்லையா? அதுதான் டேலண்டட் நல்ல ஸ்கில்டு எம்ப்ளாய தன்னுடைய நாட்டுக்குள்ள கொண்டு போறதுக்காக அந்த நாடு உருவாக்கியிருக்க ஒரு முக்கியமான ஸ்கீம். அதன் வழியாக உங்களுக்கு நல்ல ஸ்கில் இருக்கணும். உங்கள கொண்டு போறது மூலமாக அந்த நாட்டுக்கு ஏதோ வகையில டெக்னாலஜிக்கலாவோ இல்லாட்டி தொழில் ரீதியாவோ ஏதோ வகையில ஒரு நல்ல தொழில் தெரிஞ்ச தேர்ந்த மனிதர் உள்ள போறதுக்கான வழிமுறைகளை உருவாக்கிடும் இந்த அமெரிக்கா. இது இல்லைன்னா அமெரிக்காவே இல்லை அப்படி வச்சுக்கோங்க. இதை மட்டும் வச்சுதான் அமெரிக்கா இவ்வளவு பெரிய உயரத்துக்கு வர முடிஞ்சுச்சு. டெக்னாலஜிகள் ஆரம்பிச்சு எல்லா விதமான விஷயங்களையும் அவங்க உச்சத்துக்கு போறதுக்கு காரணமே இந்த H1B விசா போன்ற அமைப்புகள் தான். இதன் மூலமா உலகம் முழுவதும் புத்திசாலித்தனமான ஸ்கில்டு நல்ல தொழில் தெரிஞ்ச தொழில் வல்லுநர்களை உள்ள கொண்டு போக முடிஞ்சுச்சு. இந்த குறிப்பிட்ட H1B விசா போன்றதுல எல்லாமே அந்தந்த நிறுவனங்கள் இல்லது ஸ்கில்டா இருக்கக்கூடியவங்க அவங்களே அப்ளை பண்ணி வாங்குறது, பொதுவா நிறுவனங்கள் தங்களுடைய ஊழியர்களுக்கு வாங்குறது இதுவா இருந்துச்சு. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அதிகபட்சம் செலவு ஏறக்குறைய ஒரு 2,00,000, 2,45,00,000, 3,00,000த்துல முடிச்சிடும். சிலருக்கு மட்டும் தான் ஒரு 4,00,000 வரைக்கும் வரும்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு அது 88,00,000. எனவே பெரும்பாலான நிறுவனங்கள் இதை தவிர்க்கவே முயற்சி பண்ணணும். இந்த அளவு H1B விசா வச்சுக்கிட்டு வாங்கி எடுத்து வச்சுக்கிட்டு அமெரிக்க நிறுவனங்கள் வேலை தேடக்கூடிய நபர்களும் உண்டு. அந்த நபர்களை இனிமே H1B விசா அப்ளை பண்ண மாட்டாங்க. இது ஒரே ஒரு முறைக்கு மட்டுமான ஃபீஸ் தான். ஆனாலும் 88,00,000 கொடுத்து அந்த விசா எடுத்து வைக்கிறதுக்கு எவனும் முயற்சி பண்ண மாட்டான். சரி. இந்த நிலையில ஸ்ரீதர் வேம்பு போன்றவர்களுடைய கருத்து என்ன? இது அடுத்த 10 வருஷத்துக்கு இன்னைக்கு இல்ல. இன்னைக்கு பாதிப்பு உருவாக்குற மாதிரி உங்களுக்கு தோணலாம். ஆனா அடுத்த 10 வருஷத்துல சில துறைகள்ல 3ல இருந்து 4 வருஷத்துலயோ, சில பல துறைகள்ல அடுத்த 10 வருஷத்துல இந்தியாவுக்கு இது நல்லது தான் செய்யுமே தவிர எந்த கெட்டதும் செய்யாது. இதன் மூலமாக என்ன நடக்கும் அப்படின்னா, இங்க இருந்து டேலண்டட் அதாவது கொஞ்சம் புத்திசாலிகள வெளிநாடுகள கடத்தி கொண்டு போறாங்களே, அத அப்படிதான் சொல்லணும். வெளிநாடுகள அதிக சம்பளம் சொல்லி எடுத்துட்டு போறாங்களே, அதோட எண்ணிக்கை குறைஞ்சு, இங்க இருக்க தொழில் சார்ந்த தொழில் நிபுணத்துவம் தெரிஞ்ச நல்ல ஸ்கில்டு பெர்சன்ஸ் ஆகட்டும், இல்ல புத்திசாலித்தனமான இளைஞர்கள் ஆகட்டும், எல்லா பேரையும் நம்மளால தக்க வச்சுக்க முடியும். இதுதான் ஸ்ரீதர் வேம்பு மறைமுகமா சொன்ன விஷயம். அவர் ஒரு எடுத்துக்காட்டு ஒண்ணு சொன்னாரு. அத நான் சொன்னேன்னா உங்களுக்கு தெளிவா புரியும். எப்படி இந்த முடிவு அமெரிக்காவுக்கு பேக் ஃபயர் ஆகுறது மட்டும் கிடையாது. இந்தியாவுக்கு பெரிய லெவல்ல நீண்ட கால நல்லது செய்யும். நான் ஒவ்வொரு ஆண்டும் பர்சனலா சொல்றேன். இந்த மாதிரி செய்திகளை பார்த்தா ரொம்ப வருத்தமா இருக்கும். அது என்ன அப்படின்னா ஐஐடியில் படிக்கக்கூடிய ஒரு மாணவருக்கு 1.4 கோடி ஒரு வருஷத்துக்கு சம்பளம். மைக்ரோசாஃப்ட் கொடுத்து தூக்கியது. ஆரக்கல் 2 கோடி கொடுத்து தூக்கிட்டு போனாங்க. அந்த பையனுக்கு 5 கோடி. இந்த செய்தியெல்லாம் வெறும் செய்தி அல்ல. இது எல்லாம் ஒரு விதமான யுக்தி. அதாவது அமெரிக்க நிறுவனங்களே செய்யக்கூடிய யுக்தி. அது என்னன்னா கிடைக்காத வாய்ப்பை நம்ம கொடுத்துட்டோம் இவ்வளவு சம்பளத்துக்கு அப்படின்னு சொல்லி தூக்குறாங்க இல்லையா? அது எல்லா பேருக்கும் ஒரு ஆசையை உருவாக்குறது மட்டும் கிடையாது. ஒரு இளம் வயது ஐஐடி, அண்ணா யூனிவர்சிட்டி இப்படி பெரிய பெரிய இன்ஸ்டியூட்ல படிச்சு வாய்ப்பு தேடக்கூடிய இளைஞர்களுக்கு இதுதான் பெஸ்ட் வாய்ப்பு அப்படின்னு போறதுக்கு ஒரு வழியை உருவாக்கி விடுற விளம்பரம் தான் இது. இதை ஏன் நான் வருத்தமான செய்தி நான் சொல்லுவேன்னா, ஒரு நாட்டுல இருந்து தங்கம் கொள்ளையடிச்சு போலாம், வைரம் கொள்ளையடிக்கப்படலாம், இல்லாட்டி அதோட இயற்கை வளங்கள் கொள்ளையடிக்கப்படலாம். இது எல்லாமே நம்மளால மீட்டெடுத்து வெளியே வந்துட முடியும். ஆனா மனித மூளைகள் இங்க இருந்து ஏற்றுமதி ஆயிட்டா அதை விட ஒரு பெரிய சாபக்கேடு எந்த நாட்டுக்கு எதுவுமே கிடையாது. எந்த நாடாலும் சரி. ஒரு நாட்டுல இருந்து புத்திசாலியான இளைஞர்கள் ஒரு காலத்துக்கு அப்புறம் அந்த நாட்டை விட்டு வெளியேற சூழல்ல அந்த நாடு இருந்துச்சுன்னா அந்த நாடு எந்த காலத்திலும் முன்னேறாது. அப்படியான சூழல் ஒரு 40 வருஷமா இந்தியா இருக்குன்றது நிதர்சனமான உண்மை. ஐஐடியில் படிக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ஆண்டுக்கு சுமார் நம்மளுடைய சொந்த காசை போட்டு ஒவ்வொரு ஐஐடியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் குறைஞ்சபட்சம் நம்ம தனியா ஒவ்வொரு செமஸ்டருக்கும் 4ல இருந்து 5 லட்சம் ரூபாய் செலவழிக்கிறோம் ஒரு மாணவனுக்கும். ஆனா நல்லா படிச்சு முடிச்சதுமே லம்பா குத்திட்டு போயிடுவாங்க. இதை யோசிச்சு பாருங்க. அடுத்த 10-15 வருஷம் இங்க இருந்த அந்த மூளை வேலை பார்த்துச்சு, இல்லாட்டி வேலை பார்த்துட்டு ஒரு 5 வருஷத்துல இங்க வந்து அது வேலை பார்த்துச்சு வச்சுக்கோங்க,
அதோட எல்லா விதமான ஐடியா இருக்கு இல்லையா, அது எல்லாமே நமக்கு பயன்படும். மனித மூளையில் உள்ள ஒரு ஐடியாவுக்கு நிகரான விஷயம் எதுவுமே கிடையாது. அப்படி சொல்லும்போது ஸ்ரீதர் வேம்பு ஒண்ணு சொல்றாரு. என்ன அப்படின்னா, வெறும் மெடிக்கல் செக்டார் எடுத்துக்கோங்களேன். அத சுத்தி பாருங்க 90% எல்லாமே இறக்குமதி தான் பண்ணியிருப்போம். இப்ப என்ன ஆகும் அப்படின்னா, புத்திசாலித்தனமா இளைஞர்கள் வெளிய போகல. அப்ப இங்க தொழில்துறை நோக்கி நகர ஆரம்பிப்பாங்க. அந்த இடத்துல நம்மளால மாற்றத்தை எளிமையாக பார்க்க முடியும். அதனுடைய பிரதிபலன 10 வருஷத்துல அறுவடை பண்ண முடியும். இது சும்மா பிரிச்சாலே டயக்னாஸ்டிக் டிவைசஸ், தெரபியூட்டிக் டிவைசஸ், அதுக்கப்புறம் சர்ஜிக்கல் எக்யூப்மென்ட்ஸ், அதுக்கப்புறம் லைஃப் சப்போர்ட்டிங் டிவைசஸ், அதுக்கப்புறம் மானிட்டரிங் டிவைசஸ், அதுக்கப்புறம் ரீஹாபிலிட்டேஷன் டிவைசஸ். இந்த மாதிரி பிரிச்சா இதுல இருக்க எல்லா 99% இறக்குமதி தான். இந்த பொருள்கள் எல்லாமே இறக்குமதி. நீங்க நம்புங்க, சர்ஜரி பண்ற அந்த பிளேட் இருக்குல்ல, அந்த கத்தி, அந்த கத்தி முதல்ல இறக்குமதி தான் ஆகுது. அப்ப நீ இங்க இருக்கிற என்ன பண்ற? அப்ப இங்க இருக்கிற என்ன பண்ற நீ கேட்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த எக்யூப்மெண்ட்ட இறக்குமதி பண்றாங்க. ஆனா இந்த எக்யூப்மெண்ட்ட செய்யற இடத்துல இருக்க மூளை இருக்குல்ல, அதெல்லாம் இன்ஜினா இருக்கான். எப்படி? அமெரிக்கால போய் உட்கார்ந்து, அமெரிக்க நிறுவனத்துக்கு வேலை பார்த்து, அந்த ஐடியாவ அவனுக்கு குடுத்து, அவனுக்கு செஞ்சு முடிச்சு, அவன் நம்மட்டே வித்து காசு பார்த்துருக்கான். இது புரியுதா உங்களுக்கு? ஒருவேளை இங்க செஞ்சிருந்தா வச்சுக்கோங்களேன், பொருள் இங்க இருந்து ஏற்றுமதி ஆகும். இப்ப H1B விசால ஒரு பெரிய தடை உருவாக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த மூளை இங்க தங்கும்போது என்ன ஆகும்னா, வாய்ப்புகள தேட ஆரம்பிக்கும். எந்த மனித மூளையும் வாய்ப்ப தேட ஆரம்பிக்கும். அப்ப இங்க அதுக்கான முயற்சிகள ஒரு வேளை அங்க இருக்க நபர்கள் ரிட்டர்ன் அவர் சொல்லும்போது திரும்ப சொல்றார். ஸ்ரீதர் வேம்பு ஒண்ணு சொல்றாரு. என்ன அப்படின்னா, எதுக்கு அலையா விருந்தாடி அங்கே உட்கார்ந்துருக்கணும்? ஓரளவுக்கு மேல நம்ம கிளம்பி இங்க வந்துட வேண்டியதானே! அப்படின்ற இன்னொரு ஐடியாவும் சேர்த்தே சொல்றாரு. அது இன்னமும் நல்ல விஷயம். எந்த துறையில முயற்சி எடுக்கணுன்ற புத்திசாலித்தனத்தோட அவங்க வருவாங்க. அந்த ஐடியாவை இங்க வெற்றி பெற வைக்கிறது எளிமையானது. அதுக்கு சரியான புள்ளி விவரத்தை நான் தரேங்க. இது 2025, 24, 25கள்ல இந்தியாவுக்கு இறக்குமதி செய்யப்பட்ட சர்ஜிக்கல் இந்த மெடிக்கல் சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ்ல அதோடைய மதிப்பு எவ்வளவுனா சுமார் 68,685 கோடி. அதாவது 68,685 கோடிக்கு நம்ம பொருளை இறக்குமதி பண்றோம். நீங்க இப்படி யோசிச்சுக்கோங்களேன். இந்த 68,680 கோடி விட்டுருங்க. அதுல பாதி ஒரு 30,000 கோடி வச்சுக்கோங்க. அந்த 30,000 கோடியை நீங்க எடுத்து நீங்க பிரிச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு 30 பெரும் நிறுவனங்கள் உருவாக்க முடியுமா? 1000 கோடி டர்ன் ஓவர்ல அந்த 30 நிறுவனங்கள் கீழே ஒரு 2,500 வேலை பார்க்குறாங்கன்னா சும்மா 75,000 பேரை வேலை வாய்ப்புகள் நீங்க உருவாக்க முடியும். அப்படி ஒரு நிறுவனம் வந்துச்சுன்னா. நீங்க ஏற்றுமதி பண்றதுனால வரக்கூடிய பிரச்சனை, நம்ம ஆளுகளே போய் அதை உற்பத்தி பண்ணி அதுக்கான ஐடியா உருவாக்கி, அதுக்கான பொருளை உருவாக்கி நம்மகிட்ட விற்கிறதுக்கு பதிலா, இங்க அதுல பாதி நடந்தா கூட என்ன நடக்கும் அப்படின்னா, குறைஞ்சது 75,000 பேருக்கு வேலை கிடைக்கிறது மட்டும் கிடையாது. அந்த உற்பத்திக்கு தேவையான மூலப்பொருள் வாங்குறாங்க. அந்த துறை வளர ஆரம்பிக்கும். அதை தாண்டி இருக்கக்கூடிய அதை தொட்டு இருக்கக்கூடிய லாஜிஸ்டிக்கல் டிபார்ட்மெண்ட், சர்வீஸ் செக்டர் இருக்கு, இது எல்லாம் வளர ஆரம்பிக்கும். ஒரு மேனுஃபேக்சரிங் செக்டர் ஆரம்பிச்சுன்னா அது கிளையுடைய பெரும்பாலான செக்டரை வளர்த்து விட்டுரும் இன்டைரக்டா. இப்ப நேரடியாக 75,000 பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்க முடியும்னா குறைஞ்சது 3,00,000 பேரை மறைமுக வேலை வாய்ப்புல அமர்த்த முடியும். ஒரு சின்ன மாற்றம் இவ்வளவு பெரிய விஷயத்தை உருவாக்கும். அப்ப நாட்டோட ஒட்டுமொத்த ஜிடிபில 30,000 கோடி ஆட் பண்ண முடியும். கரெக்டா? நம்புங்க, இந்த துறை இருக்கு இல்லையா, இதை தேடுங்க, எங்கேயுமே இருக்காது, கண்ணுக்கு தெரியாது. இதெல்லாம் என்ன டேட்டானா, இந்தியா இறக்குமதி செய்யக்கூடிய செக்டார்ஸ், அந்த செக்டார்ல சின்ன ஏரியா தான் இந்த சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட் இருக்கு, அதாவது மெடிக்கல் எக்யூப்மெண்ட் இருக்குல்ல, அது சின்ன ஏரியா. இவ்வளோ ஏரியால சின்ன ஏரியா. பாய்லர்ஸ், நியூக்ளியர் சம்பந்தப்பட்ட டெக்னாலஜி, அதுக்கப்புறம் ரியாக்டர்ஸ், கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், ரப்பர், அதுக்கப்புறம் ஆப்டிகல் போட்டோஸ் டெக்னாலஜிகள், அதுக்கப்புறம் காப்பர், ஏர்கிராஃப்ட் சம்பந்தமானது, டிரான்ஸ்போர்ட், இப்படி எல்லா செக்டார்லயும் உங்களால ஓரளவுக்கு இங்க உற்பத்திகளை உருவாக்க முடியும்னா, சின்ன செக்டார், சின்ன ஏறக்குறைய ஒரு 1% கூட இல்லாத ஒரு செக்டார், அதுவே உங்களால 30,000 கோடி உங்களை ஜிடிபில ஆட் பண்ண முடியும்னா, இந்த மற்ற செக்டார்லாம் சேர்ந்துச்சா என்ன ஆகும்? நிஜமா சொல்றேன், இந்த நாடு வளம் இல்லாம கிடையாது. ஆனா எந்த வளத்தை இழக்குது ஒவ்வொரு வருஷம்னா மனித மூளை. ஒவ்வொரு முறை மனித ஆற்றலை இழக்கிறோம். அந்த மனித ஆற்றலை இழக்கிறதுல மிக முக்கியமானது இந்த H1B விசா வச்சு அமெரிக்கா கொண்டு போயிருக்கு. அது அவங்களே தடுத்து நிறுத்தும் போது இங்க நல்லதுதான் நடக்கும். என்ன அதுக்கு ஒரு 2-3 வருஷம் எடுக்குமே தவிர்த்து, ஆனா நிச்சயம் இங்க நல்லது நடக்கும். அந்த விஷயத்த சொன்னா அதை எடுத்து ஆரோக்கியமா கொண்டு சேர்கிறானா, அதை விட்டுட்டு அவர் யாரு, அவர் பின்புலம் என்ன, அவர் எங்க இருந்து வந்தாரு, இதை நோன்றானா உருப்படியா நினைக்கிறீங்க? இந்த திமுக காரன், திக காரன் இருக்க வரைக்கும் தமிழ்நாட்டில் நல்ல சிந்தனை வரக்கான வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறேன்.